திமுகவில் முக்கிய எம்பியா இருக்கக்கூடிய ராசா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியேறிருக்கு. இந்த ஒரு வாக்குவாதத்தின் காரணமாக எம்பி ராசா அவர்கள் திமுகவை சார்ந்த முக்கியமான ஆவணங்களை கட்சி அலுவலகத்தில் தூக்கி வீசி சென்றதாக சொல்லப்படுது. எதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதுபோலவே எம்பி ராசா அவர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளாங்க என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் வெளியே இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலையும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எம்பி ராசா அவர்களிடத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணம் எம்பி ராசா அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாக 47 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அவருடைய 11 பினாமிகளின் பேரில் மாற்றம் செஞ்சு போலியான ஆவணங்கள் கொடுத்து அரசாங்கத்தை ஏமாற்றியதை கண்டுபிடிச்ச அமலாக்கத்துறை அந்த 47 கோடியை முடக்கம் செஞ்சிருந்தாங்க. குறிப்பாக அமலாக்கத்துறை 47 கோடியை முடக்கம் செஞ்சது மட்டும் இல்லாமல் எம்பி ராசா அவர்கள் மீது வழக்கும் பதியப்பட்டிருந்தது. மேலும் இந்த 47 கோடி எப்படி எம்பி ராசா அவர்கள் இடத்துல வந்தது, திமுகவில் ஏதாவது ஒரு நிர்வாகியோடு தொடர்பு இருக்கா அப்படின்ற பல விசாரணைகளை தொடங்கியதா சொல்லப்படுது அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து. இதை பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இதால் மற்ற நிர்வாகிகளும் மாற்றாங்க, ஒருவர் செய்கிற தவறால் மற்றவர்கள் சொல்லிட்டு அடுத்தடுத்த அமைச்சர்களும் அடுத்தடுத்த எம்பிகளும் மாற்றாங்க, இதை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கடுமையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எம்பி ராசா அவர்கள் இடத்துல சராமாரியான கேள்விகள் இன்று எழுப்பியதா சொல்லப்படுது. ஆல்ரெடி திமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிட்டு முக்கிய அமைச்சர்களை இழந்திருக்கக்கூடிய சூழல்ல மேலும் எம்பி ராசா அவர்கள் ஊழல் வழக்கில் கைதானார் அப்படின்னா அது கண்டிப்பா திமுகவிற்கு பெரும் இழப்பா மட்டும் இல்லாமல் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அமைச்சர் பொன்முடி அவர்கள் இல்லாத தொகுதி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், முதலமைச்சர் தேர்தலாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே திமுக படுதோல்வி அடையும். இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக நீ அமைஞ்சராத அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை எச்சரித்ததா சொல்லப்படுது. அது போல தான் இன்றும் எச்சரிக்கை கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனால் இதை ஒருபோதும் காதில் போட்டுக்காத எம்பி ராசா அவர்கள் நம்மிடம்தான் எம்பி பதவி இருக்கு, என்ன வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்ற மிதப்பில் இருந்ததா சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் தற்சமயம் திமுகவில் பெரும் கலவரமாகவே ஏற்பட்டிருக்கு. எம்பி ராசா அவர்கள் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆவணங்களை கட்சியினுடைய அலுவலகத்திலேயே வீசி சென்றதா சொல்லப்படுது. இதன் காரணமாக திமுகவில் மேலும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.